வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலகிராமில் வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஒன்று நம்ம கொடுத்துருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டெய்லி வீடியோ போடுற டெஸ்ட் சீரிஸ்னு சொல்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் வெறுப்பாக வேண்டாம். அதில் இருக்கக்கூடிய சில கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அதில் நம்ம வந்து ஆன்சர் சொல்யூஷன்லாம் கொடுத்துருந்தோம். பட் இருந்தாலும் சில அவங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் ஒரு 3 கொஷின் நான் எடுத்து நீ போட்டிருக்கேன். முடிஞ்சால் நான் அடுத்த வீடியோவில் அவங்க எதாவது ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் நம்ம போடுறோம். ஆக்சுவலாக சொல்யூஷன் அதில் இருக்குது. பட் இருந்தாலும் சில கன்ஃபியூஷன்ஸ் இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இது எல்லாமே பாருங்கள். ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் பை பண்ணலாம் கூட. இதை ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ரைட்டா சரி, இது வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் யூனிட் 1ல் 58 கொஸ்டின். ரைட்டா இப்போ 58 வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, இது மேட்ரிக்ஸ்லேருந்து இருக்குது. இஃப் த மேட்ரிக்ஸ் ஏஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 2 ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாடுலஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் தென் த வேல்யூ வரும். தென் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 0 +or -1 +or -2 அண்ட் +or -3 அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பட் ஸோ ஈஸி. பட் இருந்தாலும் அந்த போடுறதுல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன். ஸோ அதனால் இது கேட்டிருந்தாங்க. அப்போ மாடுலஸ் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டு ஏ ஸ்கொயர் போட்டாலும் சரி, ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு மாடுலஸ் போட்டாலும் சரி. ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே சேம் தான். பாருங்கள், ஏ ஸ்கொயர்டுங்கிறது நம்ம தெரியும். 2 மேட்ரிக்ஸை டிஸ்டிங்யூஷாக போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணணும். நான் மல்டிப்ளை பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அதாவது 2 மேட்ரிக்ஸையுமே மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கிறேன். ரைட்டா சரி, அப்போ இந்த மாடுலஸ் இது ஏ ஸ்கொயர் இருக்குது. ரைட்டா அதாவது ஏ ஸ்கொயர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து ஏ ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேம் வந்து ஏ ஸ்கொயர். இதுக்கு மாடுலஸ் போடணும். மாடுலஸ் அப்படின்னா இந்த டேமையும் அதாவது இந்த ஃபஸ்ட்டு இந்த டேமை ஃபஸ்ட்டு இருக்குல்ல, இந்த இதையும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் போட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ரைட்டா அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், ரெண்டுமே 2 + α² இது 2 டைம்ஸ் இருக்குது. அதனால் வந்து 2 + α² த ஹோல் ஸ்கொயர் -8 α². ஏன்னா ஆல்ஃபா இருக்குது, α². 4 2 8 ஏன்னா இது வந்து மைனஸில் வரும். ஸோ அதனால் வந்து -8 α². அப்போ நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், 2 + α² த ஹோல் ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் போடுறோம். a + b த ஹோல் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 4, அதாவது 2² வந்து 4 + α² வந்து ஆல்பா பவர் 4 + 2 டைம்ஸ் வரும். அதனால் 2 α²ங்கன்னா 2 டைம்ஸ், அப்போ 4 α² அப்படின்னு கிடைக்கும். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து -8 α². அப்போ இந்த 49 அப்படிங்கிறது நம்ம கிவன் கொடுத்தது தான். ரைட்டா அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா பாருங்களேன், இந்த இதில் ஆல்ஃபா பவர் 4 -4 α² = -45 இருக்குது. ரெண்டுலேயுமே α² காமனாக இருக்கிறதுனால நான் α² வெளியில் எடுத்துட்டேன். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா α² × α² -4 அப்படின்னு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் மட்டும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் எப்படி போட்டாலும் ஓகே தான். அதர்வைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் எப்படி போடுறதுன்னு பாருங்களேன். நம்ம ஒன்றா கூட போட்டுடலாம். இல்லைனா உங்களுக்கு இது வந்து நான் ஷார்ட்கட்னால இதை நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஆன்சரை நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே 0 ஆயிரும். அதனால் வந்து ஆன்சர் வந்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நெக்ஸ்ட்டு +or -1 போட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஏதாவது 1 மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ 1ன்னு எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், 1 போட்டிங்கன்னா ஆல்ஃபா² அதாவது 1² வந்து 1 தான். அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே உள்ளக்கையும் ஒரு ஆல்ஃபா இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ்லாம் ரிசல்ட் கிடைக்கும். நல்லா இதுவும் வராது. 2 போட்டிங்க அப்படின்னா 4 × 4. அப்போ இது வந்து ஆன்சர் 0 வரும். அப்போ ரிமைனிங் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டியாக தான் இருக்கணும். அப்போ டி வந்து பார்த்திங்கன்னா 3 எடுத்துக்கணும். 3 9. அப்போ போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, இஃப் ஐ புட் ஆல்ஃபா = 0 3 therefore 9 × 9 - 4. அப்போ 9 - 4 அப்படிங்கிறது 5. அப்போ 5 × 9 45. அப்போ 9 5 45. அப்போ ஃபைனல் ஆன்சர் கரெக்ட். அப்போ நீங்கள் மைனஸ் போட்டாலும் ப்ளஸ் போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஏன்னா ஸ்கொயர்டு இல்லை. ஸோ வந்து ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஒன். இது வந்து மேட்ரிக்ஸில் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 79th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரேண்டம் வேரியபிள் வந்து கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இந்த டாபிக் வந்து நியூ சிலபஸில் இருக்குது, பழைய சிலபஸில் கிடையாது. ஸோ இந்த ரேண்டம் வேரியபிள்ஸை வந்து ஒரு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அது பேசிக்ஸாக அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 79th கொஸ்டின் பாருங்கள், இஃப் த ரேண்டம் வேரியபிள் x has the probability function f(x) = k / x factorial where x = 0, 1, up to அப்படியே போய்கிட்டே இருக்குது. the value of k அப்படின்னு கேட்டிருக்கோம். k ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம்.
ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பாருங்கள் நமக்கு வந்து இதுக்கு வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ரேண்டம் வேரியபிளுக்கான ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் பாருங்கள், ஏ வந்து 1/e, பி வந்து இ, சி வந்து 1 - 1/c, டி வந்து 1 இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ we know that the integral -∞ to +∞ f of x dx is equal to 1. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேண்டம் வேரியபிளில் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலா சரிங்களா. அப்போ இது இந்த இதில் நம்ம ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ அதனால் இதில் எடுத்துருக்கோம் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் வந்து f of x வந்து நம்ம கிவன் கொடுத்துட்டாங்க k/x ஃபேக்டோரியல் ரைட்டா. அப்போ இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் k அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால் நான் கேவை வெளியே எடுத்துட்டேன். இப்போ ரிமைனிங் -∞ to +∞ dx/x ஃபேக்டோரியல் இருக்குது ரைட்டா. அப்போ கேவை விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேர்ம் இருக்குது பார்த்திங்களா, இந்த டேர்மோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இ. நீங்கள் வந்து இந்த இது வந்து நம்ம காமா ஃபங்க்ஷன், பீட்டா காமா ஃபங்க்ஷன் படிச்சு பார்த்தீங்களா அதில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சம்மேஷன் போட்டு n = 0 to ∞ அப்படின்னு போட்டு, அதாவது 1/n ஃபேக்டோரியல்னு போட்டு இ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. போத் ஆர் தி சேம் தான் ரைட்டா. அப்போ இன்டெக்ரல் -∞ to +∞. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்டில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதற்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இ தான், இ அப்படின்னு அர்த்தம் ரைட்டா. அப்போ ke = 1. அப்போ ரிமைனிங் வந்து k = 1/e அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ இஸ் ஏ கரெக்ட் ஒன். சரி, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக அந்த 3வது கொஸ்டின் தான். இன்றைக்கி 3 கொஸ்டின் தான் எடுத்துருக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 87th பாருங்கள். லெட் m = 2, இதுவும் மேட்ரிக்ஸ் தான் கேட்டிருக்காங்க ரைட்டா. m = சம் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி m இன்வர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தென் a + b யோட வேல்யூ என்ன ரெண்டையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அந்த m இன்வர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா a அண்ட் b அப்படிங்கிற 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ரெண்டையுமே ஆட் பண்ணால் நமக்கு வந்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அக்கார்டிங் டு தி நமக்கு அந்த ஃபார்முலா வேரியஸ் மேட்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன தெரியும் அப்படின்னா a இன்வர்ஸ் அல்லது a இன்வர்ஸ் × a = i அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். i அப்படிங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ் அல்லது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நான் எடுத்துருக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி படி நம்ம போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன இருக்குது, அந்த ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணுவோம் ரைட்டா. அவ்வளோதான். நான் 6ன்னு போட்டேன், நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து b ரைட்டா, இது வந்து b நாட் ஏ 6. அப்போ எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி, இது எல்லாமே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதான் ரைட்டா. சரி, அப்போ எல்லாத்தையுமே போட்டு என்ன பண்ணிட்டேன்னா சிம்பிளிஃபை பண்ணி இந்த லெவலுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கோங்க, a × a இன்வெர்ஸ் தான் என்னது நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஐயும் கொடுத்துருக்கோம். ஐங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ அதனால் வந்து 1 0 0 1 அப்படிங்கிறத நான் எடுத்துருக்கேன். ரெண்டுமே என்ன பண்ணுவோம், ரெண்டுமே சேம்னு அர்த்தம். அப்போ ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணலாம் ரைட்டா. அப்போ 1 1 இந்த இடத்துல இந்த 1 இந்த இருக்குது, 1 இந்த இருக்குது. அதனால் நமக்கு அது நீடு நாட்டு. இப்போ இந்த பாருங்கள், இந்த 3b இருக்குது, இந்த பக்கம் 1 இருக்குது. அப்போ 3b = 1, therefore p = 1/3 ரைட்டா. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, b கண்டுபிடிச்சாச்சு ரைட்டா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை இந்த b தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் ரைட்டா. அப்போ 2a இதுலேருந்து நான் என்ன எடுத்துருக்கேன் இங்கே பாருங்களேன். அப்போ 2a = -0.1 × 1/3 = 0. ஏன்னா -0.1 × b தான் இருக்குது ரைட்டா மல்டிப்ளிகேஷனில். ஸோ நான் வந்து 0.1 × 1/3 போட்டிருக்கேன். ஏன்னா b வந்து 1/3. இப்போ இந்த மைனஸ் வந்து அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 0.1/3 அப்படிங்கிறது 1/30 அர்த்தம். அப்போ a தான் வேணும். அப்போ a = 1/60. அப்போ ஏவையும் பிவையும் ஆட் பண்ணி நம்ம வந்து காமனாக எல்சிஎம் எடுத்து போட்டோம்னா 7/20 அதை அடிச்சிடணும். அப்போ 7/20 வரும். ஸோ அதனால் ஆப்ஷன் b இஸ் கரெக்ட் ஒன், 7/20. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக தான் நீங்கள் உங்களுக்கு இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் தான் பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். a இன்வெர்ஸ் அதாவது ஏயும் இன்வெர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் i அப்படிங்கிறது கிடைக்கும், அதாவது 1ன்னு கிடைக்கும் அப்படிங்கிறது அதற்கான மீனிங். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதுமானது. ரொம்ப இதெல்லாம் கஷ்டம். நம்ம 3 கொஸ்டினுமே கஷ்டமான கொஸ்டினே கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. நமக்கு பார்க்கறது தான் கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை விட ஈஸியாக தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனில் கேட்பாங்க. அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம். இந்த கொஸ்டின்ஸ் புக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸ் புக்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் ஓல்டு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி எல்லாமே தான் எடுத்துருக்கோம். அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட்டா. இது சந்தேகம் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரைட்டா. தேங்க்யூ.